செய்யக்கூடியவர். ஒரு மனிதர் ஊரில் விருந்து போட்டார், ஊருக்கு எல்லா வீட்டில் போய் சாப்பிட்டாங்க. ஒரே ஒருத்தவன் மட்டும் நின்றுட்டு சொன்னான், அந்த பய வீட்டுக்கு நான் போவேனா, எனக்கு ரோஷம் இருக்குது, வெக்கம் இருக்குது, நான் எப்படி அந்த பய வீட்டுக்கு போவேன் என்பதாக சொல்லி கொண்டு நின்றான். இவன் ரோட்டில் போகிற ஜனங்களாம் விருந்துக்கு வரலையான்னு கேட்டாங்க. வர ஆள்கிட்ட எல்லாத்துலேயும் இதான் சொன்னான். அவன் வீட்டுக்கு நான் எப்படி விருந்துக்கு வருவேன். அந்த நபர் அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டுக்காரன்ட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ரோட்டில் ஒரு பையன் நிற்கிறான், அவன் விருந்து கூப்பிட்டா வரமாட்டான். அப்போ அந்த வீட்டுக்காரர் சொன்னார், அவனை இந்த வீட்டுக்குள்ளே நான் விட மாட்டேன், அந்த பையன் இங்கே வந்தால் அவன் காலை நான் உடைப்பேன், அவனை நான் உள்ளே விட மாட்டேன். நண்பர்களே, நாம் என்ன இருக்கிறோம், நான் வரமாட்டேன்னு நீ சொல்லிட்டு இருக்க, ஒன்று அல்லாஹ் உள்ள விடுறது இல்லைன்னு வச்சிருக்க. ஒரு செய்தி எழுதுகிறாங்க, அந்த காலத்தில் ஒரு மனிதர் கொஞ்சம் சாமான்களை வாங்கிட்டு ரோட்டில் நடந்து போனார். அப்போ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னார், கையில் சாமான் நிறையா இருக்குது, நீ என் வீட்டில் கொண்டு வந்து இந்த சாமான்களை கொடுத்து ₹200 தருகிறேன் என்று சொன்னார். அந்த வேலைக்காரரும் அந்த சாமானை வாங்கிட்டு நடந்து போகும் பொழுது அசருக்கு பாங்கு சொன்னார். அப்போது இவர் தன்னுடைய முதலாளிகிட்ட சொன்னார், முதலாளி அவர்களே, அல்லாஹ்ட்ட அழைப்பு வந்துருச்சு, தொழுகைக்கான அழைப்பு, நான் பள்ளிக்கு போகிறேன், தொழுதுட்டு வந்து உங்களுக்கு இந்த சாமான்களை கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறேன். அவரும் சரி என்று வாங்கி கொண்டார். அவர் தொழுகாத மனிதர். அவர் பள்ளிவாசல் திண்ணையில் சாமான்கள்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டார், வெளியில் உட்காந்துக்கிட்டார் வாசல். இந்த நபர் உள்ள அசர் தொழுக போன நபர் உள்ள அசர் தொழுது விட்டு ரொம்ப நேரம் உள்ளே தஸ்பீ ஜிக்ர் ஓதிட்டு உட்காந்துருக்கிறார். இவர் பார்க்குறாரு, தொழுதவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்களே, இந்த ஆள் மட்டும் உள்ளே இருக்கிறானே என்று இங்கிலேன்னு சத்தம் போகிறாரு, தம்பி வெளியில் வாப்பா, வந்து சாமானை கொடுத்துட்டு போயிரு. இப்போ அந்த உள்ளே இருந்த நபர் அவர் உள்ளேன்னு சத்தம் இடுகிறார், என்னை வெளியில் விடமாட்டுகிறான், என்னை வெளியில் விடமாட்டுகிறான் என்பதாக இவர் சத்தம் விட்டார். அப்போ அந்த வெளியில் நிற்கக்கூடிய முதலாளி கேட்டார், உள்ளதான் யாரும் இல்லையே, உன்னை யார் தடுத்துக்கிட்டு இருக்கிறான், உன்னை யார் வெளியில் விடவில்லை என்று கேட்ட பொழுது அந்த தொழிலாளி சொன்னானா, எந்த அல்லாஹ் உன்னை பள்ளிவாசலுக்குள்ள உடலையோ அந்த அல்லாஹ் என்ன பள்ளிவாசலை விட்டு வெளியில் விட மாட்டுகிறான் என்று அந்த நபர் சொல்லிக்கிறான். அன்பர்களே, நாம் அல்லாஹு தாலாவிற்கு அன்பர்களே இபாதத் செய்வது அல்லாஹு தாலா நம் மீது ஃபர்தாக்கிய விஷயமாக இருக்கிறது, கட்டாய கடமையாக அல்லாஹு தாலா ஆக்கிய விஷயமாக இருக்கிறது. அவைகள் விஷயத்தில் நாம் மோசடி செய்வோமே ஆனால் அன்பர்களே, நாளை